விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திரு சுவாமிநாதன் முன்னாள் முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்பாக இப்படியான ஒரு அரிய நிகழ்வு சந்திப்பு நடந்திருக்கிறதா? உங்களுடைய இந்த தமிழக அரசியலில் 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பின்பு இருதுருவ அரசியல் தான். ஒருவர் சந்தித்துக் கொண்டாலோ பேசிக் கொண்டாலோ பெரிய அளவிலான பதவிகள் பறிக்கப்படும், பொறுப்புகள் நீக்கப்படும் என்பதாகத்தான் கடந்த கால மரபுகள் இருந்தது. இப்ப இந்த மரபுகள் எல்லாம் விஜய் அவர்கள் உடைத்திருக்கிறார். ரொம்ப குறிப்பா சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்தித்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியலுடைய அஸ்திவாரம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல 2 வகையான பார்வைகள் இருக்கு. முதல்ல இவர் இன்றைக்கு சென்று சந்தித்ததுல ஒன்று, களத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்றார். தன்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றுதான் பதிவு செய்திருந்தார். கரூர் சம்பவத்தின் போது கூட தன்னை மிக கடுமையாக திமுகவின் மீதான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இத்தனை வகையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் கூட இந்த தேர்தலுக்கு பின்பு ஒரு மதசார்பற்ற சக்திகளிடம்தான் விஜய் அவர்கள் ஆதரவு கோரியிருந்தார். ரொம்ப குறிப்பா அந்த காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுத்த இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம், இவையெல்லாம் இன்னமும் கூட்டணியாக திமுகவோடு தான் இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவினுடைய ஆட்சி வருவதற்கு காரணமாகவும் இருந்திருக்காங்க. அதற்கு திமுக எந்த விதமான இடையூறும் செய்யல. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அதுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இருந்தது என்பது ஒரு நிலை. இன்னொன்று, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தது. நீங்க கூட்டணிங்கிற பேர்ல நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கல. இதையெல்லாம் மதிப்பீடு செய்திருக்கலாம் விஜய் அவர்கள். இன்னொன்று, நேற்று சட்டமன்றத்தினுடைய முதல்வராக முதன்முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அந்த கவர்னருடைய நிகழ்ச்சியில அந்த முதல்வர்கள் வழக்கமாக பேசுகிற உரையெல்லாம் கடந்து திமுகவையும் கடுமையாக சாடியிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக சில கஜானாவை காலி செய்து விட்டார்கள், பல லட்சம் கோடி கடன் இருந்தது என்றெல்லாம் பேசியிருந்தார். அது இணைய வழியிலையும் திமுக தாவேகா என்பதை தேர்தல் முடிந்ததுக்கும் கூட கிரவுண்ட்ல களமாடிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியாவை பார்த்தா கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. இது மாதிரியான சூழல்ல முன்னாள் முதல்வர்களை சந்தித்திருப்பது என்பது ஒரு இரு தரப்புக்கும் இடையில ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் திமுக கூர்மையான எதிர்கட்சி அரசியலையும் கவனமாக கையாள்வாங்க. அதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், துணை முதலமைச்சர்களாக பதவி வகித்த காலத்துல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இருவருமே பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? கிட்டத்தட்ட நீங்க துணை முதல்வர்களாக அவர் இருக்கிற பொழுது சந்திக்கிறது என்பது ஒரு நிலை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள காலத்துல இவர்களை கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் போன்றவர்களை நேரடியாக விஜய் போன்றவர்கள் சந்திக்கிறதையே சோசியல் மீடியால அவருடைய தலைமுறையினர் முதல்ல புரிந்து கொள்வார்கள். அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மாற்றம். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா காலம். நீங்க பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் ரொம்பவே இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க களத்துல அரசியல் எதிரி என்று அறிவித்திருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க திமுக எதிரி அண்ணா திமுக என்பது ஒரு நிலை. அதுல மு.க. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளான ஒரு கட்சி. அந்த கட்சியிலிருந்து வருகிறவர்கள் கொஞ்சம் ஒரு ஜனநாயக தன்மையோடு நீங்கள் குறிப்பிட்டதை போல துணை முதல்வராக இருந்த போது இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அது ஒரு மரபார்ந்த அடிப்படையில ஒரு பாரம்பரிய கட்சி என்கிற அடிப்படையில் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஒரு புதிய பண்பாட்டை முதல்வரை சந்திக்கிறார்கள். அங்கு இவர்கள் துணை முதல்வர்களாக இந்த காலத்தில் நடந்த ஒரு மாற்றம். இப்பொழுது முதல்வராக இருந்த பொழுது நீங்க துணை முதல்வர் அப்படின்னு வருகிற பொழுது அன்றைய காலத்தில் இவர்களை விட எதிர்க்க வரிசையில் அரசியல் செய்தவர்களும் அல்லது மாற்றுத் தலைவர்களும் இவர்களை விட வயதால் மூத்தவர்கள். அந்த அடிப்படையில் மட்டும்தான் அந்த சந்திப்பு நடந்தது. ஒரு ஆசீர்வாதம் என்கிற அடிப்படையில் இவர் 10 நிமிடங்கள் பேசுகிறார். இன்னொரு கோணம் கூட இருக்கிறது. ஒன்று, அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவினால் இந்த ஆட்சி அமைந்ததற்கு இன்னொரு வகையில திமுகவும் ஏதோ ஒரு வகையில அவர்களை அணை போடல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு. இன்னொன்று, நாளை சபாநாயகர் தேர்வு வருகிறது. ஆகியவர்களும் நம்ம இதுல பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். தமிழ்நாடு அரசியல் களம் எப்போதுமே இருதுருவ அரசியல் களமா இருக்குன்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த சந்திப்பின் மூலியமா தமிழக அரசியல் களத்துல முதல்வர் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார், என்ன செய்தியை சொல்ல வரார்? இல்ல, தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருப்பதால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிளவுகளை எதிர்நோக்கி இருப்பதாக தொடர்ந்து வருகிற தகவல்கள் அப்படித்தான் வருகிறது. இந்த சூழல தான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் எதிர்கட்சிகளை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியாக எதிர்கட்சியாக நடத்துவேன். பொறுப்புள்ள விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்க முயல்கிறார். அதே நேரத்தில் திமுகவும் அப்படிதான் களமாடுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட நேற்று நடந்த அந்த பதவியேற்பு விழாவில் கூட பாத்தீங்கன்னா
தமிழக அரசுடைய கஜானா காலியாகிவிட்டது, 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது போன்ற எதிர்மறை விமர்சனங்களை வைக்கிறார். ஆனா இன்னைக்கு போய் பார்த்தால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். அப்ப அது வந்து கிட்டத்தட்ட நிர்வாகம் என்பது வேறு, நம்முடைய நட்பு என்பது வேறு என்கிற இரு துருவத்தை அவர் காட்டுகிறார். விஜய் அவர்கள் அவருக்கு அப்படித்தான் அதை வந்து தெளிவுபடுத்த. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.